ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிக்ட் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பரிதாபங்கள் சேனல்லேருந்து ஆண் பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பண்ணிடலாம். ஆண் பாவங்கள். சீரியல் பார்க்குற டைமா? ஐயனார் துணை. பாண்டியன் ஸ்டோரா? விஜய் டிவி. ஓ, டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கியா? புள்ள இதாகாதா? ஏங்க இப்ப தூங்கிட்டாங்க, அவ தூங்க வச்சுட்டேங்க. அப்ப நானு மதியமும் தூங்க வைக்க வேண்டியது. மதியம் தூங்க மாட்டாங்க. அவ நான் உங்களுக்கு வேணுக்குனா பண்றேன். இல்ல வேணும்னு பண்ண என்ன டிவியே பார்க்க முடியல. பார்க்கணும்னா ஐபேட்ல போட்டு டேப்ல போட்டு உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து பாருங்க. சரி ஹெட்செட்டை போட்டு படத்தை பாத்துக்கிருக்கீங்க. எப்படிங்க அப்படி இருக்கீங்க நீங்க? உங்களுக்குன்னு அதாவது சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சுல உங்களுக்கு தேவையானது நீங்க மட்டும் அப்படி சுகவாசியா இருக்கணும். டிவி பார்க்காதனா ஹெட்செட் போட்டு நீங்க மட்டும் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு படம் பார்க்கணும். குழந்தை உங்களுக்கு குழந்தை கிடையாது, எனக்கு மட்டும் தான் குழந்தை. நான் மட்டும் தான் பிள்ளை தானே இருக்கேன். தூங்கிட்டு இருக்கு படம் பார்க்கணும். டிவியும் காலில இருந்து போட வர மாட்டேங்கிற. மதியம் படம் பற்றி விடுறேன். சாயங்காலம் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். படம் பார்க்கணும். ஏங்க ஒரு செல்ஃபிஷா இருக்கீங்க? செல்ஃபிஷா இருக்கீங்க. ஹெட்செட் போட்டு யார் படம் பாப்பா? யார் பாட்டு கேட்பா? செல்ஃபிஷான ஆட்கள் தான் கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிருக்கீங்க ஆனா செல்ஃபிஷ்னஸ் மட்டும் போக மாட்டீங்க. செல்ஃபிஷ் நீ பேசாதீங்க. என் பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன். இதுக்கு தந்தை தேவை. சரி இவங்க பாக்கலாவா என்னடா பண்றது ஆம்பளை வீட்டுல இப்பதான் ஹெட்செட் போட்டு பாருங்கன்னா வந்து பார்த்தா செல்ஃபிஷா இருக்கீங்கன்னு திட்டி போறான். என்ன ஆம்பளை வீட்டுல என்னதான் பண்றது? அப்ப உட்காந்துக்கிட்டு இப்படி ஹெட்செட் போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃபிஷா இருக்க எந்த ஹஸ்பண்டையும் நான் பார்த்தது கிடையாது. எப்படிதான் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்களோ? சுயநலவாதி. தனியா அப்படி கேட்கதான் ஹெட்செட் நான் 5,000 பேருக்கு மாட்டேன் கேட்க. சுயநலவாதி, இவன் ஒரு சுயநலவாதி. பாவங்கள் பாவம். கனவினில் நான் விழித்தேன், கண் விழித்தேன், அவன் காணவில்லை. கண் விழித்தேன், அவனை காணவில்லை. எருமாட்டை காணவில்லை. கிரிக்கெட் விளையாட ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. குழந்தை குட்டி இருக்கா, அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கா என்னன்னே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில கிளம்பிடு. எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. இவங்களுக்கு தேவையில்லை. குடும்பம் தேவையில்லை. பாத்ரூம் கூட போக விட மாட்டேங்கிறாங்க. போகதானே போறீங்க? உண்மையதானே சொல்றேன். நாங்க போகல. லேடிஸ்லாம் நாங்க வீட்டுல தான் இருக்கோம். நாங்க போகல. நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம், ஷட்டில் கார்க் விளையாடுறோம், பிக்கிள் பால் விளையாடுறோம் போறோமா? இல்ல விளையாடுனா மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் எங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நாங்க என்ன பண்ணணும்? இல்லம்மா எனக்கு ஆபீஸ்ல பேசியே சமாளிக்க முடியாது. நான் வேலைக்கு போல ஆபீஸ்ல. அது வந்து சொல்ல முடியாதுல்ல. ஆபீஸ் போறேன் இது கேட்டாலும் ஆபீஸ் டென்ஷன் அது இதுன்றீங்க. ஜாலியா தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கவலை? ஜாலியா இருக்கீங்க. ஜாலியா கிரிக்கெட் விளையாட போறீங்க ஞாயிற்றுக்கிழமை. போங்க அதான் உங்களுக்கு குடும்பம் இல்ல. நான் எப்படி கிரிக்கெட் விளையாட போறீங்களா? ஜாலியா போய் விளையாடிட்டு வாங்க. ஜாலியா விளையாடுங்க. உங்களுக்கு மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது. ஜாலியா இருங்க. வாடகை வீட்டுல இருக்கோம். ஆணி கூட அடிக்க முடியாது. அந்த அமேசான்ல பிளாஸ்டிக் ஆணியை வாங்கி ஒட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாடகை வீடுங்க. போகாத எதிர்த்த வீட்டுல இருந்த வெங்கட்டு வீடு கட்டிட்டாரு. நீங்க 45 லட்சம் 2 BHK வாங்கியிருக்காரு. பெருங்கலத்தூர் தாண்டி ஆபீஸ் பக்கத்துலயே நீங்க நீல கலர் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டீங்க. போங்க ஜாலியா போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட. என்ஜாய் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூட்டிட்டு போங்க. செலவாகிற ஸ்ட்ரெஸ்ஸா? என்னாச்சு? ஏங்க மாதிரி ஆம்பளை பொண்ணு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னதான் பண்றதுங்க? பொண்டாட்டிய விட்டு ஒரு 5 நிமிஷம் காணாம டக்குன்னு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வரோம். எங்க ட்ரிப்பு போனா டக்குன்னு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க? ஒர்க் முடிஞ்சு
போறவங்க பாலி கிளி போயிட்டு வருவான். எப்படியா போறது பாலி கிளி? இல்ல ஜிடி ஹாலிடேஸ் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ப்ரமோஷனா? ஆமா வீடியோ சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆமா ஜிடி ஹாலிடேஸ் தான் வந்து சவுத் இந்தியா நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சரி இவங்க பாலிக்கு வந்து ஒரு குரூப் ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சென்னையில இருந்து எக்ஸ்டிபாச்சர் ஆகஸ்ட் 21ஆம் தேதி. ஆமாங்க அது வந்து 69,999 தான். இதுலயே வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அகாமடேஷன், எல்லாமே பாத்துப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மேனேஜர்லாம் போட்டு கூட்டி போய் சுத்தி காட்டுவாங்கல்ல. அந்த மேனேஜர் டூர் மேனேஜர்லாம் உங்களுக்கு போட்டு தருவாங்க. எப்படி பிரீமியம் டூருங்க. இதுல வந்து உங்களுக்கு 69,000 உடனே கட்டணும்னு அவசியம் இல்ல. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. அப்படியே இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு நம்ம நான் 2 வருஷம் சேர்த்துக்கிட்டு எல்லாம் 5 வருஷம் ரொம்ப நேரம் ப்ரமோஷன் ஆறீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கா? நீங்க போய் டக்குன்னு வேலை இருக்குன்னு சொல்லி பெட்டிஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துருங்க. சென்னையில இருந்து உடனே கிளம்பிடுவோம். ஓகே என்ன பொய் சொல்லிட்டு வர்றது வீட்ல? சொல்லுங்க இந்த மாதிரி பொய் சொல்றதுக்கு என்ன பொய் சொல்றதா? செலக்ட் ஆயிருக்கேன். என்ன இந்த மாதிரி வர சொல்றாங்க பாலிக்கு அப்படி சொல்லுங்க. பாஸ்போர்ட்ல மாட்டுவோமே. அதான் பாலி தானே சொல்லிட்டு போறா. அப்புறம் பாலில மீட்டிங் தேடியே போய் அடைய வச்சாங்க ஆம்பளைங்க. என்ன வாழ்க்கடா அது. அன்னைக்கு பாக்குறேன் 7 நாள் பாத்ரூம் நடக்கறாங்க ஆம்பளைங்க. நான் தான் புறக்குன்னு வச்சேன். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போது போடுறது. வார்னிங் டு நாட் டிஸ்டர்ப். பாத்ரூம்குள்ளயா? போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளிய வருவீங்க? 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன். பாத்ரூம்லயே நிம்மதியா விடுறது இல்ல. வெளிய வாங்குங்க. ஏம்மா வரமா முடிச்சிட்டு வரமா நானு. ஏம்மா டார்ச்சர் பண்றது வீட்ல எனக்கு இந்த டைம் கூட கொடுக்க கூடாதா? என்ன ஒரு மனுஷன் ஒரு கக்கூஸ்ல வந்து ஒரு ஃபோன் பார்க்க முடியல நிம்மதியா. வெளிய பக்கத்துல பாத்தானே என்ன போனே பாத்துட்டு இருக்கீங்க. எங்க மூஞ்சியே பார்க்க சம காமெடி. பார்த்தேன். என்ன இருக்குன்னா விட மாட்டேங்கறாங்க. கீழ போட்டு வாங்குறாங்க. ஏங்க திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. இருந்தீங்களா? நான் கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன். என்ன ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா? 5 நிமிஷத்துலயா? சரி டைமர் வைக்கவா? டைமர்லாம் எதுக்குமா வைக்கிறேன்? அப்ப வாங்குங்க. நான் பாத்ரூம் கழுவிட்டு அடுத்த வேலைய பார்க்க போணுங்க நானு. உங்கள மாதிரியா? இது ஒரு வேலை இல்லையா? பாத்ரூம்ல வந்து நான் போகும்போது வந்து கழுவணுமா? ஏங்க பாத்ரூம் கழுவணும் திரும்ப திரும்ப தட்டுற பாவம். வெளிய வாங்குங்க. கழுவலைனாலும் பரவாயில்ல வெளிய வாயா. எவ்வளவு நேரம் பாத்ரூம் வரமா? சம காமெடி. இல்லனா மேல் வழியா சுடுதண்ணிய தூக்கி ஊத்தி விட்டுறேன் பாத்துக்கங்க. ஐயோ டேஞ்சரான ஆளு. எப்ப வருவீங்க வெளிய? நான் வரேன். மோசம். மனுஷன் உள்ள உட்கார முடியாது. என்ன வரலாம் வேணாமா? அப்ப நான் எங்களுக்குலாம் வேற வெட்டி இல்லையா? சரி விடுங்க நாளைக்கு கழுவிக்கிறேன். என்ன நாளைக்கு கழுவியா? ஆமா நாளைக்கு கழுவுறதுக்கான வந்து வா கழுவலாம்னு யோசிச்சேன். ஒரு மாதிரி எனக்கு போரிங்கா இருக்கு. நான் வேற வேலை பாக்குறேன். சரி நீங்க போய் பிள்ளைய பாத்துக்கங்க. அதுக்காக தான் உங்களை முக்கியமா கூப்பிட்டதே. பாத்ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். போகாதீங்க. ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்காதீங்க. அடுத்த வாட்டி வாட்ச்லாம் கரெக்ட் பாத்ரூம் போங்க. மனுஷனுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க. போடா ஒழுங்கா போடா. ஏங்க பாத்துக்கோங்க. அவன் குறுக்க வந்துட்டு பிரேக் அடிச்சா வெளிய ஓடுறான். அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அவன் அப்படி எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? நான் பாத்து போயிட்டு இருக்கேன். அவன் வரான் குறுக்க வந்தான். நீங்க ஒழுங்கா ஓட்டுங்க. அததான் நானும் சொல்றேன். நீங்க பாத்துக்கோங்க தான். நான் ஒழுங்கா தான் ஓட்டுறேன் நானு. குறுக்க வந்தா அதனால பிரேக் அடிச்சேன். ஏங்க அவர் குறுக்க வந்தாலும் நீங்க பிரேக் அடிச்சீங்க தானே? பிரேக் அடிக்காம இல்லல்ல. பிரேக் அடிக்கிறப்ப பாத்து அடிங்கன்னு தான் நான் சொல்றேன். பிரேக் அடிக்கிறப்ப வெடிச்சுல வண்டியில போயிலையும் பிரச்சனையா? பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து நம்ம பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து தான் வண்டி ஓட்டணும். நீங்க பாத்து ஓட்டாதனால தான் குறுக்க வந்தா நீங்க பாத்து ஓட்டுங்க. டென்ஷன் ஆவறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தப்பு இல்ல. அவன் ரொம்ப கஷ்டம். சொல்லவே இல்ல. டென்ஷன் ஆவறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுவே நான் பிரேக் அடிச்சா நீங்க சும்மா இருக்கீங்களா? ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து என்ன சொல்லுவீங்க? அமைதியா பிரேக் அடிச்சா வேற. நீ அடிக்கிறது உண்மைங்க. சண்டை போடாதீங்க. போறீங்களா? சண்டை போடலாமா? சண்டை போடவே வந்தாலே வெளிய வந்தாலே வீட்டுக்கு வெளிய என்கிட்ட தான் நீங்க கத்துறீங்க. உங்க அம்மா அப்பாட்ட கத்த உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல. வெளியில எல்லாம் உங்களை வந்து காட்ட முடியாது. நீங்க நான் தான் இழுச்சவாயி. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். வெளிய செம காமெடிங்க. சண்டை போடாதீங்க. அசிங்கமா இருக்கு. தப்புன்னா தப்புன்னு ஒத்துப்பேன் நான். நீங்களா? சரி போங்க போங்க. சிரிக்காம வா. தப்பு பண்ணா ஒத்துப்பீங்களா? இரிட்டேட் பண்ணுனா அப்புறம் இரிட்டேட் பண்ணாதான் இரிட்டேட் பண்ணனா நீ என்ன சொன்னா டென்ஷன் ஆகற வார்த்தைய போல நான் சிரிச்சா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு போ. ஈஸியா டென்ஷன் ஆயிரீங்க நீங்க. அதனால தான் உங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க எல்லாரும். ஏறுங்க வண்டியில ஏறுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் எதுக்குனா ரொம்ப பாவம். சும்மா 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 நீ வம்பளுக்கு. ஒழுங்கா வாமா.
ஸோ ஓட்டுங்க ஒழுங்கா ஓட்டுங்க வண்டிய ஒழுங்கா ஓட்டுங்க ஒழுங்கா ஓட்டுங்க ஒழுங்கா ஓட்டுங்க ஓடு. பாப்பாவை மட்டும் கிளப்பிடுங்க நான் கிளம்புறேன் 5 நிமிஷத்துல கிளம்பிடுறேன் ஓகேவா சத்தியமா ஆமா சத்தியம் சத்தியம் உங்க மேல சத்தியமா உங்க குடும்பத்து மேலே சத்தியமா நான் சத்தியம் பண்றேன் 10 நிமிடத்தில் நான் கிளம்பி வருவேன் ஐயா பாப்பாக்கு ட்ரெஸ் பவுடர் எல்லாம் போட்டு விட்டுருங்க நான் போட்டு ரெடி பண்ணிடுறேம்மா நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பி மட்டும் நான் இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேங்க நான் என்னால லேட்டே ஆகாதுங்க பாப்பாவை கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகும் நீங்க அதை பாத்துக்கிறீங்கல்ல 5 மினிட்ஸ்ல நான் ரெடி ஓகே போ உட்காரு ஸோ பேம்பர்ஸ் மாட்டியாச்சு. உள்ளே கிளப்பியாச்சு. அந்த அண்ணனையே குழந்தையா மாற்றி வச்சிருக்காங்க. கிளம்புறக்கே இவ்வளோ நேரமா? கிளம்புறக்கு 80 மணி நேரம். கிளம்பவே இல்லையா? சங்கட்டம். இதா இருந்தாலும் அதா இருக்கு இதா இருக்கு. செம காமெடி. முன்னாடி கிளம்பினாலும் போக முடியும். ஓ எனக்கு புரியுது ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க மத்தவங்க நான் பாத்துக்கிறேன் ஜிகு ஜிகுன்னு இருக்கும் இது எது செலக்ட் பண்ணாலும் சந்தோஷம். பாவம். ஓ ஸ்கிட் ஆகி விழுந்துட்டாங்களா? பாவிகளா? இதே பசங்க விழுந்தா ஒருத்தனை கண்டுக்கிறது இல்லை. செம காமெடி. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஸோ வீடியோ முடிஞ்சு வந்து பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் வந்து காமெடியாக இருக்குது. கோபி சுதாகர் அண்ணன் வந்து 2 பேருமே வேறு லெவலுக்கு காமெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஆண்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஃபுல் வீடியோவை காமிச்சிட்டாங்க காமெடியாக. வேறு லெவலில் வந்து இருக்குது.
ஸோ சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.